FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த சனிக்கிழமையில இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வைத்தார்கள். ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 53வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தார். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அப்படி ஒரு சத்தியத்தை தெளிவா சொல்லிக் கொடுக்கிறார் நீங்க சொல்றீங்க? ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படி என்றால் சரித்திரத்தை படைப்பதற்காக, தாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக, எந்த ஒரு மனிதனும் தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக யூதருடைய காலத்துல கல்லறை என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அவங்க வாழும் பொழுதே அவர்களுக்குரிய கல்லறை, குடும்பத்துக்குரிய கல்லறையை அவர்கள் அதற்காக தயார் செய்து விட வேண்டும், ரெடி பண்ணி வச்சிடணும். மலைகளை குடைந்துதான் வைப்பார்கள். அடக்கம் பண்ணுவது மண்ணுக்குள்ளாக போட்டு அடக்கம் பண்ணுவதில்லை. அநேக விதமான தூப வர்க்கங்களினாலும் வாசனை திரவியத்தினாலும் அவருடைய சரீரத்தை சுற்றி வைப்பார்கள். அந்த நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறையில் வைக்கப்பட்டார் என்றால், இவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுப்புவேன் என்று. இதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இவனுடைய கல்லறையில் இன்னொருவன் இருந்தான், அவன்தான் இவன் என்று சொல்லி, அவன்தான் காணாமல் போனான் என்று சொல்லி தவறான புரிதலுக்குள்ளே வரக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஞானமாக செய்தார். எனக்கு அன்பான கருத்திலே, மற்றவருடைய பொருள் நமக்கு தேவையில்லை, மற்றவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. நமக்கென்று தேவன் ஒருவரும் அனுபவிக்காத, ஒருவரும் தொட முடியாத காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதை மட்டும் தேடுங்க. இந்த நாளிலே இயேசுவை எப்படி ஒரு புதிய கல்லறையில் வைத்தார்களோ, அதே போல தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியமும் மற்றவங்களோட இன்டர்ஃபயர் ஆகக்கூடிய, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார். பழமையானதை செய்ய மாட்டார். உங்களுக்காக புதுமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக புதிய காரியத்தை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கென்று காத்திருங்கள். அதற்கென்று நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். தேவன் நமக்காக அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்லறையை வெட்டலங்க. இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு ரெடி பண்ணல, ஆனால் அவருக்காக ரெடி பண்ணப்பட்டிருந்தது. அதே போல தேவன் உங்களுக்குரிய காரியங்களையும், நீங்கள் விரும்புகிற காரியத்தையும், உங்கள் எதிர்காலத்துக்குரியவைகளையும் தேவனே அதை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதை தேவனே தயார் பண்ணி வச்சிருப்பாரு. ஏற்ற காலத்துல அதை உங்க கையில தேவன் தருவார். அதனால நீங்க பயப்படாதீங்க, ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குரியதை தேவன் ஆயத்தப்படுத்திருக்கிறார். விசுவாசத்தோட நாளை கடந்து செல்லுங்கள். உங்களுக்குரிய தேவன் சரியான இடத்துல உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.